ஏன்டா இவங்கிட்ட வாயை கொடுத்தோன்னு இவன் நினைக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன என்ன நடக்காது? இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்குறது நடக்காதுன்னு சொன்னேன். நீ கீரை வாங்க வந்ததா சொல்ற, ஆனா எங்களுக்கு நீ போதை பொருள் கடத்துறதா தகவல் வந்திருக்கு. உன் காய்கறி பைய எடு. நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்ல உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்கல்ல. இப்ப நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. காய்கறி பைய எடு. தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. உங்க வண்டி மேல தானே வச்சிருக்கேன். யோ சார், அந்த பைய எடுத்து செக் பண்ணியா? இந்த பாக்குறேன் சார். சார், கஞ்சா இருக்கு சார். ஏய், என்னது இது? என்ன கேட்டா அது என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஏய், என்ன சொல்ற? நீங்க தானே கஞ்சா கடத்துறதா தகவல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்போ அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். ஆமா, அது கஞ்சா தானே? ஐயோ சார், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மாட்னா எல்லாரும் இப்படி தானே சொல்லுவாங்க. சார் இல்ல சார், அதுக்குள்ள போதைப் பொருள் தான் இருக்குன்னு முடிவே பண்ணிட்டீங்க போல. அத பார்த்தாலே தெரியுதுல, போதை பொருளை நீ வித்திருக்க. உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் சரியா வரும். ஐயோ சார், அது என்னன்னு எனக்கு தெரியாது சார். கான்ஸ்டபிள் சார், நான் சார் கூட பேசிட்டு இருக்கிறப்போ என் கூடைக்குள்ள போதைப் பொருளை போட்டுட்டீங்களா? யோ, ஜீப்ல ஏத்தியா? சரிங்க சார். சார் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்ப மட்டும் சாரா? இந்தம்மா சார் வண்டியில ஏறுமா. என்ன சார்? இந்த பாரு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. யோ, ஜீப்ல ஏத்தியா? மா வாமா. ஓ, சார், சொல்றது வந்து வண்டியில ஏறு வா. கேளுங்க சார். வா வா, ஏதோ இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். எனக்கு வண்டியில எதுவும் ஏறு. தெரியாது சார். சொல்ல கேளுங்க ஏறு. சார். உள்ள போ, உள்ள போ. ஏறு. சார் நான் தான் சொல்றேன்ல சார். பேசாம உட்காருமா.